ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஹெச்ஆர்சி துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழேயே குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட நேம்ல இருந்து தந்தை பேர், பாலினம், முகவரி, ஸோ உங்களோட இமெயில் ஐடியிலருந்து, ஸோ உங்களோட பிறந்த தேதி, இனம், வகுப்பு இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து போஸ்டல்ல சென்ட் பண்ண போறீங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இதில வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு, அத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க 28 மேக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 28 மே தான் வந்து இதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன சான்றிதழ்லாம் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து கல்வி தகுதினா 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கு வயது வரம்பு வந்து ஸோ அதிகபட்சமா வந்து நீங்க எஸ்சி, எஸ்டி இந்த மாரி இருந்தா உங்களுக்கு 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசியா இருந்தா 34. ஸோ அதே ஓசி கேட்டகரியா இருந்தா 32 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 18 வயசு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில வந்து இந்த வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க. நீங்க வந்து இதில குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க 28 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.